ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திபெத்தியன் போகிற வழியை பாருங்கள். செம்ம க்ரீனிஸாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து மழைக்காலம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திபெத்தியன் போகிற வழி. எங்கே சுற்றினாலும் எங்கே திரும்பினாலும் ஒரே மழை பாருங்கள். மழை பெஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் திபெத்தியன் டெம்பிள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெயின் சீசன் அந்த மாதிரி சமயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மழையில் நனைஞ்சிட்டு நல்லா இயற்கையாக ரசிச்சுட்டு சூப்பராக போகலாம். நாங்கள் போகிறப்போ அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. பாருங்கள், போகிற வழியெல்லாம் ஒரே பச்சை பசேன்னு இருக்கும். மழை பெஞ்சிட்ருக்கோம். ஒரு பக்கம் மழை பெய்யும், இன்னொரு பக்கம் மழை பெய்யாது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் என்ன ரோடு கண்டிஷன் தான் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி சைடு வியூவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். இப்போ நாங்கள் திபெத்தியன் டெம்பிள் என்ட்ரி ஆக போகிறோம். சைடு வியூவில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து கர்நாடகா மாநிலம். மழை காலம் வந்தாலே சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லாம் கடல் மாற, அதாவது கடல் வந்து எங்கே பார்த்தாலும் தண்ணியே தெரியும். அதே போல் நீங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரே மலைகளாக தான் தெரியும். அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக புது விதமான அனுபவமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பைக் ரைடில் போகிற ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே பாருங்கள். ஆனால் வரும்போது ரெயின் கோட்டு, ஹெல்மெட்டு இதெல்லாம் கொண்டு வர ரொம்ப சேஃப்டி. ரெண்டாவது, மழையில் நீங்கள் நனையாமல் போகலாம். ஆனால் நல்லா இயற்கையாக இருக்கும். இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். பாருங்கள், இப்போ மேகமூட்டமாக இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே மழை வரலாம். ஆனால் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைக்கால் போகிற பஸ்ஸுங்க. ப்ரைவேட் பஸ்ஸிலும் வரலாம், கவர்மெண்ட் பஸ்லேயும் வரலாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு அந்த கர்நாடகா ஸ்டாப்பிங்கில் இறங்கி ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் வண்டியில் வாங்க. வண்டியில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப அனுபவமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள். ஆனால் ரோடெல்லாம் நல்லா வளைஞ்சு போகும். அது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரோடு கண்டிஷன் தான் கொஞ்சம் சரியில்லை, அன்கண்டிஷனாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு எல்லை வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்கு போனால் அது நல்லா இல்லை. இப்போ பாருங்கள், கோயிலினுடைய இது கேட்டு உள்ளுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து கோயிலுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது என்னன்னு தெரியல. எல்லோரும் சுற்றினாங்க, நாங்களும் சுற்றுறோம். பாருங்கள், ஏன்னா எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதனால் இது என்னென்னு தெரியல. அவங்கக்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்கவும் முடியல. ஏன்னா இங்கே திபெத்தியன் அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கன்னடம் பேசுகிறாங்க. ஆனால் எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளங்கிறனால எங்களுக்கு சரியான விளக்கம் என்னன்னு சொல்ல முடியல. எல்லோரும் வராங்க, நாங்களும் வந்து பார்த்தோம்.
ஆனால் இங்கே வியூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கோயிலும் சரி எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு புது விதமான அனுபவம். அதாவது திபெத்து போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் இங்கே இருக்குது.